ஒரு 2 வாலிபர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதில் ஒரு வாலிபன் 2 பேருமே நல்லா சிகரெட் அடித்து தம் அடித்து உலக பிரகாரமாக இருந்தாங்க. அதில் ஒரு வாலிபனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருச்சு. அந்த வாலிபன் அமெரிக்காவுக்கு போய் வேலைக்கு போயிட்டார். இன்னொரு வாலிபனுக்கு இங்கேயே வேலை செஞ்சிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லா பாவ பழக்கத்தையும் விட்டு இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இனி நான் மறுபடியும் சிகரெட்டை தொடமாட்டேன், மறுபடியும் மதுபானத்தை தொடமாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு முழுமையாக அர்ப்பணித்தார். அவன் மனைவி கிட்ட அடிக்கடி அமெரிக்காவில் இருக்கிற தன்னை ஃப்ரெண்டை பற்றி சொல்லுவார். என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கிறான், நானும் என் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், எனக்காக என் ஃப்ரெண்டு உயிரையே கொடுப்பான், நான் என்ன சொன்னாலும் செய்வான், எனக்கு இந்த எல்லார காட்டிலும் என் ஃப்ரெண்டை தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு சொன்னார், நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்டா. அந்த பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் நல்லா பென்ஸ் காரில் வந்து இறங்கினார். கோட் சூட்டை போட்டு ஜம்முன்னு வந்தார். இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டான். என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான். நல்ல பிரியாணி ஒன்று நல்லா சுட சுட வச்சுருந்தான். சமைச்சு இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சாப்பிட போகிறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தவன் உட்காந்துட்டு சோபாவில் உட்காந்துட்டு எப்பவும் போல் அவனுடைய சிகரெட் பேக்கெட்டை எடுத்து ஊத ஆரம்பித்தான். அதை பற்ற ஆரம்பித்தான். உடனே இந்த ஃப்ரெண்டு சொன்னான், டே இல்லைடா, இந்த வீட்டில் நீ சிகரெட்டு குடிக்காதடா, இந்த வீட்டில் வேண்டாம், நீ வெளியே போய் சிகரெட்டு குடிச்சிட்டு அப்புறம் உள்ள வா, இப்போ வேண்டாம், சிகரெட் அடிக்க வேண்டாம்டா, உள்ள சிகரெட் அடிக்காத, நீ வெளியே போய் சிகரெட் அடிச்சுட்டு வா அப்படின்னா. அப்படியா அப்படின்னு அந்த நண்பன் வெளியே போனவன் அப்படியே போயிட்டான் கார் எடுத்துட்டு. உடனே ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏங்க, அவர் சிகரெட்டு தானே, வீட்டில் இருந்து உள்ளேருந்து அடிச்சுக்கிட்டுமே, நீங்கள் அவரை கஷ்டப்படுத்திட்டீங்களே, ஒரு சிகரெட் அடிக்கிறதுல என்ன ஆயிரப்போகுது, உள்ளேருந்து அடிச்சு. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, இந்த வீடு இயேசு இருக்கிற வீடு. எப்பயாவது ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வரான், அவன் வர்றது இந்த வீட்டை அவன் சிகரெட் அடித்து அசுத்தமாக்குறத காட்டிலும் எப்பவுமே கூட இருக்கிறவர், அவர் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார். ஒரு நாள் இயேசுவை துக்கப்படுத்தக்கூடாது, ஒரு நாள் இயேசுவை காயப்படுத்திடக்கூடாது, இயேசுவுக்கு பிடிக்காத காரியம் வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்க வீட்டு இயேசு இருக்கிறாரா? உங்க வீட்டில் சாபத்தீடான பொருட்கள் இருக்கக்கூடாது, விக்கிரக பொருட்கள் இருக்கக்கூடாது, விக்கிரகத்தின் சிலைகள் இருக்கக்கூடாது, போட்டோக்கள் இருக்கக்கூடாது, மந்திரம் பண்ணின பொம்மைகள் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது, சாபத்தீடான எந்த பொருளும் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் இயேசு தான் இருக்கணும்.